வணக்கங்க. வணக்கம்ண்ணா. நம்ம கார் கன்சல்டிங் எங்கண்ணா இருக்கு? பார்த்தீங்கன்னா, நம்ம கன்சல்டிங் பார்த்தீங்கன்னா, ஜெயஸ்ரீ கார்ஸுங்க. ஓகேண்ணா. நம்ம திருப்பூர் தாராபுரம் மெயின் ரோட்ல இருந்து கோவில்வழி பஸ் ஸ்டாப்புங்க. ஓகேண்ணா. பஸ் ஸ்டாப்ல பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்கும். ஓகேண்ணா. ஸ்கூல ஒட்டி வீரவாண்டி போற ரோட்ல உள்ள வந்தீங்கன்னா, ஒரு 1/4 கிலோமீட்டர்ல லெஃப்ட் சைடு ஒரு வாய்க்காமேடு கட் ஆகுங்க. ஓகேண்ணா. அதுக்குள்ள வந்தீங்கன்னா, பிள்ளையார் நகர் வாய்க்காமேடுங்க. ஜெயஸ்ரீ கார்ஸுங்க. ஓகேண்ணா. அண்ணா நமக்கு ஃபைனான்ஸ் வசதிலாம் எப்படிண்ணா? நம்ம ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாவே ரூ. 3,00,000 மேல வாங்குற எல்லா காருக்குமே ஃபைனான்ஸ் பண்ணி குடுத்துடுறாங்க. ஃபுல் ஃபைனான்ஸ் வசதி நம்மட்ட இருக்குது. லோக்கல் கொஞ்சம் அமௌண்ட் கம்மியான இதுக்கெல்லாம் திருப்பூர் ஃபுல்லாவே பண்ணி குடுத்துட்டு இருக்கிறோம். திருப்பூர் கொங்கு மண்டலம் ஃபுல்லா பண்ணி கொடுத்துருங்க. பண்ணிக்கலாம். கோயம்புத்தூர் இந்த ஏரியாலாம் பண்ணிக்கலாம். பொள்ளாச்சி இதெல்லாம் பண்ணலாம். நம்மட்ட எவ்வளவு கார்ஸ் இருக்குண்ணா? நம்மகிட்ட மினிமம் வந்துட்டு ஒரு 30 கார் எப்பயுமே இருந்துட்டே இருக்குங்க. ஸ்டாக் இருந்துட்டே இருக்குங்க. அண்ணா என்ன பட்ஜெட்ல இருந்துண்ணா இருக்கு? நம்ம ஒரு ரூ. 70,000 இருந்து ஒரு ரூ. 12,00,000 வரைக்கும் பண்ணிட்டு இருக்கிறோங்க. அண்ணா நம்ம பொலிரோவும் என்ன மாடல்லாம்? இந்த பொலிரோ பாத்தீங்கன்னா 2015 மாடலுங்க. ஓகேண்ணா. இது 2 ஓனருங்க. ஓகேண்ணா. 2 டயர் புதுசு போட்டுருக்குதுங்க. வண்டி நல்லா பக்கா கண்டிஷனா இருக்கும். லோக்கல் நம்பர் தாங்க. 2 ஓனரு. வண்டி பாத்தீங்கன்னா இன்னைக்கு என்ன ஆஃபர்னு பாத்தீங்கன்னா, நீங்க மார்க்கெட் 2015 ஒரு 6.5 லட்சம் 6.25 லட்சம் மார்க்கெட் இருக்குதுங்க. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஆஃபர்ல வந்து 5,50,000 கொடுத்துடலாங்க. அதுமே ஃபுல் லோன் வாங்கி கொடுக்கலாங்க. ஃபுல் லோன் வாங்கி கொடுத்துடலாங்க. ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாவே பண்ணி கொடுத்துடலாங்க. அது வந்து சிபில் மட்டும் கரெக்டா இருந்தா போதுங்க. இன்டீரியர்ல பக்காவா இருக்குங்க. ஏசில நல்ல ஒர்க்கிங் கண்டிஷனுங்க. சீட் கவர்ஸ் எல்லாம் புதுசு தான். ஏசி நல்ல ஒர்க்கிங்க. டயர் கண்டிஷன்லானா? டயர் புது டயர் தான் போட்டுருக்குதுங்க. ஓகே ஓகேண்ணா. அண்ணா இது என்ன வேரியன்ட்னா? இது SLE வேரியன்ட்டுங்க. M2i இன்ஜினுங்க. 4x4 இல்லைங்க 4x4 இல்ல. அது சும்மா போட்டிருக்காங்க. 4x2 தான். 4x2 தான். ஸ்கார்பியோ? ஸ்கார்பியோ பாத்தீங்கன்னா 2008 மாடலுங்க. 28 வரைக்குமே கரண்ட் பண்ணியிருக்கிறாங்க. வண்டி 2 ஓனர் தாங்க. வண்டி இன்ஜின் பக்கா கண்டிஷனா இருக்குங்க. M2i இன்ஜின். இப்போ பாத்தீங்கன்னா 1:30 வரைக்கும் தான் இது வரைக்கும் ஓடி இருக்கு. வண்டி நல்ல தெளிவான கண்டிஷன்ல இருக்குதுங்க. பாடி லைன்லாம் பாத்தீங்கன்னா நல்லா சுத்தமா இருக்குங்க. இது வரைக்கும் அடிபாடு ரீப்ளேஸ்மெண்ட் அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. வண்டி நல்லா தெளிவான ஆமா ப்ராப்பரா இருக்குதுங்க. ஏசி எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷனு. சீட் கவர்ஸ் எல்லாம் பக்காவா இருக்கும். இன்டீரியர் வேணா பாருங்க. ஏசி எல்லாம் ஒர்க்கிங் கண்டிஷனுங்க. அப்பல்சரி சீட் கவர்ல லெதர் சீட் ஒரிஜினல் லெதர் சீட்டு. வண்டி இன்டீரியர்ல பக்கா கண்டிஷன்ல இருக்குங்க. ஓகே. வண்டி எதுவும் அடிபடல அந்த மாதிரி? அடிபாடு ரீப்ளேஸ்மெண்ட்லாம் எதுவும் இல்லைங்க. நம்ம பாக்குற அடுத்த வண்டி பாத்தீங்கன்னா இது ஹுண்டாய் எக்ஸெண்டுங்க. இது பாத்தீங்கன்னா திருப்பூர் நம்பர் 2 ஓனர். இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் டீசல் பியூர் ஓன் போர்டுங்க. லிட்டருக்கு 25 கிலோமீட்டர் கிடைக்குங்க. இது பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் டாப் மாடலுங்க. இதுல புஷ் ஸ்டார்ட் பட்டன் வந்துடும். பவர் விண்டோ, பவர் ஸ்டாரிங், ஏசி, ஏர் பேக்கு, ABS, அலாய் வீலு, ரிவர்ஸ் கேமரா, ரிவர்ஸ் சென்சாரு, ஸ்டேரிங், மவுண்ட் கண்ட்ரோல் எல்லா ஆப்ஷனுமே வந்துருங்க. இதுல வண்டி பாத்தீங்கன்னா வண்டி பக்கா கண்டிஷனா இருக்குங்க. திருப்பூர் நம்பரு பியூர் ஓன் போர்டு. அடிபாடு ரீப்ளேஸ்மெண்ட் எதுவுமே இருக்காதுங்க. இன்னைக்கோட மார்க்கெட் ரேட்டு பாத்தீங்கன்னா இந்த வண்டிக்கு 4.5 லட்சத்துக்கு கம்மியா எங்கேயுமே கிடைக்காதுங்க. நம்ம ஒரே ஆஃபர் ரேட்டு 3.5 லட்சத்துக்கு கொடுத்துடலாங்க. 3 லட்சமே ஃபைனான்ஸ் வாங்கி கொடுத்துடலாங்க. தமிழ்நாடு ஃபுல்லாவே உங்களுக்கு 3 லட்சமே ஃபைனான்ஸ் வாங்கி கொடுத்துடலாம். வண்டி பக்கா கண்டிஷனுங்க. நேர்ல வந்து இன்ஜின் 100க்கு 100 கேரண்டி கொடுத்துடலாங்க. வண்டி இன்டீரியர் எக்ஸ்டீரியர் பக்கா கண்டிஷனா இருக்கும். ஏசி பாத்தீங்கன்னா சரியான கூலிங்கா இருக்குங்க. பக்கா கூலிங் ஆகும். ஆட்டோமேட்டிக் ஏசிங்க. ஓகே ஓகேண்ணா. இன்டீரியர் நீட்டா இருக்குங்களா? இன்டீரியர்ல பக்கா கண்டிஷனா இருக்குங்க. ஓகே ஓகே. டயர் கண்டிஷன்லானா? டயர் கண்டிஷன் ஒரு ஆஃப் கண்டிஷனுங்க. ஓகேண்ணா. இப்போ நம்ம பாக்குற வண்டி பாத்தீங்கன்னா ஹுண்டாய் i20ங்க. i20லயே பாத்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் ஆப்ஷனல் பெட்ரோல் வண்டி இது. இது பாத்தீங்கன்னா 2013 கடைசிங்க. 2 ஓனர் தாங்க. வண்டி ஓடி பாத்தீங்கன்னா இது வரைக்கும் 95,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. இது ஃபுல் ஆப்ஷன் வண்டிங்க. வண்டி பாத்தீங்கன்னா பவர் விண்டோ, பவர் ஸ்டேரிங், ஏசி, ஏர் பேக்கு, ABS, அலாய் வீலு, ரிவர்ஸ் கேமரா, ரிவர்ஸ் சென்சார் எல்லா ஆப்ஷனுமே டோட்டலா வந்துருங்க. இதோட ரேட்டு பாத்தீங்கன்னா ரொம்ப சீப்பா வந்து 3.65 கொடுத்துடலாம்னு வச்சுக்கிறோங்க. 2013 கடைசி 14ங்க. 3.65 கொடுத்துடலாங்க. மார்க்கெட் ரேட்டு 4 ரூபாய்க்கு மேலதாங்க ரேட்டு. இது 3.65 கொடுத்துடலாங்க. ஃபைனான்ஸ் பாத்தீங்கன்னா இந்த வண்டிக்கு 3 to 3.25 வரைக்கும் வாங்கிக்கலாங்க. உங்க ப்ரொஃபைல் கரெக்டா இருந்துச்சுன்னா 3 லட்சம் வரைக்கும் வாங்க முடியும்.
ப்ரொஃபைல் நல்லா இருந்துச்சுன்னா உங்களுக்கு 3,4 ரூபா மினிமம் வாங்கி கொடுத்துடலாம் இந்த வண்டிக்கு. வண்டி நல்லா தெளிவான கண்டிஷன் இருக்கு. தமிழ்நாடு ஃபுல்லாவே வாங்கிக்கலாங்க பேங்க் ஃபைனான்ஸா இருந்தா. லோக்கலா இருந்தா திருப்பூருக்குள்ள மட்டும் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். இன்டீரியர்லாம் பக்கா கண்டிஷனா இருக்குங்க. ஏசி எல்லாம் நல்ல ஒர்க்கிங் கண்டிஷனு. ஏசிலாம் நல்ல ஒர்க்கிங் கண்டிஷனு. லெதர் ஷீட்டு சீட் கவர்லாம் எல்லாம் புதுசா இருக்குங்க. வண்டியில அடிபாடு ரீப்ளேஸ்மெண்ட்லாம் எதுவும் இல்லைங்க. வண்டி தெளிவான கண்டிஷன்ல இருக்கும். மேட்லாம் போட்டு வச்சிருக்காங்க. நல்ல ஃப்ளோர் ஃபுல் மேட் போட்டுருக்காங்க. அடுத்து பார்க்க போற வண்டி பாத்தீங்கன்னா ஹோண்டா சிட்டிங்க ஜெட்எக்ஸ். இது பாத்தீங்கன்னா 2007 கடைசிங்க. 28 வரைக்குமே எஃப்சி எடுத்துட்டோம். வண்டி பாத்தீங்கன்னா 2 ஓனருங்க. கோயம்புத்தூர் நம்பருங்க. லோக்கல் நம்பரு கோயம்புத்தூர் நம்பர் 2 ஓனர் தாங்க. வண்டி நல்ல தரமா இருக்கும். கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா 99 தான் ஓடி இருக்குதுங்க. பெட்ரோல் இன்ஜினுங்க. வண்டி நல்ல தரமான கண்டிஷன்ல இருக்கு. இதோட ரேட் பாத்தீங்கன்னா நம்ம 2,4 ரூபாய்க்கு கொடுத்தலாம்னு வச்சிருக்குதுங்க. நேர்ல வாங்க கொஞ்சம் ரேட் அனுசரிச்சு பண்ணி கொடுத்துடலாம். லோன் பாத்தீங்கன்னா ஒரு 1,50,000 லட்சம் வரைக்குமே லோன் கிடைக்குங்க. லோக்கலுக்கு உங்க மண்டலம் ஃபுல்லாவே பண்ணி கொடுக்கலாங்க. டயர்லாம் ஒரு 75% இருக்குங்க. அடிபாடு ரீப்ளேஸ்மெண்ட் எது இருக்காதுங்க. இன்டீரியர்லாம் பக்காவா இருக்குங்க. ஏசி எல்லாம் நல்ல ஒர்க்கிங் கண்டிஷனு. ஆமாங்க ஏசிலாம் நல்ல ஒர்க்கிங் கண்டிஷனுங்க. ஆமாங்க 4 பவர் விண்டோ பவர் ஸ்டேரிங் ஏசிங்க. அலாய் வீலோட வந்துருங்க. அதெல்லாம் இல்லைங்க. அடுத்த வண்டி பாத்தீங்கன்னா நம்ம ஃபியட் லீனியாங்க. இது ஃபியட் லீனியா ஓல்டு டைப்புங்க. வண்டி பக்கா கண்டிஷனா இருக்கும். பாடி லைன் நல்ல வெயிட்டான வண்டிங்க. டீசல் வண்டிங்க. இது பாத்தீங்கன்னா லிட்டருக்கு 18 கிலோமீட்டருக்கு மேலேயே கிடைக்கும். வண்டி பாத்தீங்கன்னா 2009 கடைசிங்க. இன்னும் எஃப்சிக்கு 3 மாசம் டைம் இருக்குதுங்க. 2009 லாஸ்ட்ல தான் வருங்க. பாத்தீங்கன்னா எஃப்சி எடுத்து கொடுக்கறனால எடுத்து கொடுத்துடலாமுங்க. எடுத்து கொடுத்தே நம்ம வந்துட்டு ஒரு 2,20 கொடுத்துடலாங்க வண்டியை. வண்டி நல்ல கண்டிஷனுங்க. வண்டி பாடி லைன் தரமா இருக்குங்க. ஒரு அடிபாடி ரீப்ளேஸ்மெண்ட் எது இருக்காது. டீசல் இன்ஜின் டாப் அண்ட் மாடலுங்க. பவர் விண்டோ பவர் ஸ்டேரிங் ஏசி வந்துருங்க. டச் ஸ்கிரீன் ரிவர்ஸ் கேமரா அலாய் வீலோட வந்துருங்க. வண்டி நல்ல கண்டிஷனுங்க. இன்ஜின்லாம் பக்கா கண்டிஷனா இருக்கும். பாருங்க இன்டீரியர்லாம் புதுசு லெதர் சீட் கவர் போட்டுருக்குதுங்க. வண்டி எல்லாம் பக்கா கண்டிஷனா இருக்குங்க. லெதர் சீட் கவர்லாம் புதுசா போட்டுருக்கு. டச் ஸ்கிரீன் செட்டு போட்டுருக்குதுங்க. டயர் கண்டிஷன் எல்லாமே நல்லா இருக்குங்க. ஒரு 90% இருக்குங்க டயர் கண்டிஷன் எல்லாம். இது 2,20 கொடுத்துடலாங்க எஃப்சி எடுத்து கொடுத்து. ஆமாங்க. இதுக்கு லோன் பாத்தீங்கன்னா நம்ம திருப்பூருக்குள்ள வந்துட்டு 1,4 to 1,50 வரைக்கும் வாங்கி கொடுத்துட்டு இருக்கிறோங்க. 1,50 வரைக்கும் வாங்கி கொடுத்துட்டு இருக்கோம். வண்டியில ரீப்ளேஸ்மெண்ட்டே இல்லைங்க. வண்டி தரமா இருக்குங்க. இன்ஜின் நம்ம அடுத்து பார்க்க போற வண்டி பாத்தீங்கன்னா ஸ்விஃப்ட் டிசைருங்க. ஸ்விஃப்ட் டிசைர் இது LXi to VXi மாடலுங்க. பவர் விண்டோ பவர் ஸ்டேரிங் ஏசி போட்டுருக்காங்க. வண்டி நல்லா பக்கா கண்டிஷனா இருக்குங்க. மேனியெல்லாம் தரமான கண்டிஷன்ல இருக்கும். இதோட ரேட்டு பாத்தீங்கன்னா நம்ம 2,59,000 போட்டிருக்குதுங்க. நேர்ல வாங்க ரேட்டு கொஞ்சம் அனுசரிச்சு பண்ணி கொடுக்கலாங்க. 2008 to 9ங்க 29 வரைக்கும் எஃப்சி எடுத்தாச்சுங்க. இன்சூரன்ஸ் கரண்ட்ல இருக்குதுங்க. வண்டி நல்ல அதாவது ரீப்ளேஸ்மெண்ட்லாம் எதுவும் இல்லைங்க. தரமான பாடிங்க. ஒரிஜினல் பாடியில ஒரிஜினல் கலர் அப்படியே இருக்குங்க. வண்டி நல்ல கண்டிஷனா இருக்கு. இன்ஜின் பக்கா கண்டிஷனா இருக்குங்க. மொத்தம் ஓடுனதே பாத்தீங்கன்னா இது ஒரு 1,00,000 கிலோமீட்டருக்குள்ளதான் ஓடி இருக்குது. வண்டி நல்ல தரமான கண்டிஷன்ல இருக்குதுங்க. இந்த வண்டிக்கு லோன் பாத்தீங்கன்னா 2 லட்ச ரூபா வரைக்குமே லோன் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துடலாங்க. டயர்லாம் பாத்தீங்கன்னா ஒரு முக்கா கண்டிஷன் நல்ல கண்டிஷன்ல தான் இருக்குதுங்க. இன்டீரியர்லாம் பக்காவா இருக்குங்க. பிளாக் கலர் லெதர் சீட் போட்டுருக்குதுங்க. ஏசி எல்லாம் நல்ல கூலிங் கண்டிஷனுங்க. இல்லைங்கண்ணா அடிபாடு ரீப்ளேஸ்மெண்ட் எது இருக்காது. பெட்ரோல் வண்டிங்க. பாருங்க நம்ம அடுத்து பார்க்க போறது வண்டி பாத்தீங்கன்னா இது ஸ்விஃப்ட்டுங்க. ஸ்விஃப்ட் ஜெட்எக்ஸ்ஐ டாப் அண்ட் மாடலுங்க. அது பாத்தீங்கன்னா பவர் விண்டோ பவர் ஸ்டேரிங் ஏசி ஏர் பேக் ஏபிஎஸ் அலாய் வீல் வர டைப் உள்ளதுலேயே டாப் அண்ட் வேரியன்ட்டுங்க. இந்த வண்டி மாடல் பாத்தீங்கன்னா 2012 to 13ங்க. 2012 கடைசிங்க. 2 ஓனருங்க. அப் டு டேட் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு இருக்குங்க. 77,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. வண்டி நல்ல தரமான கண்டிஷன்ல இருக்குங்க. அடிபாடு ரீப்ளேஸ்மெண்ட் எதுவுமே இருக்காது. இந்த வண்டியோட ரேட்டு பாத்தீங்கன்னா 3,85,000 சொல்லுதுங்க. நேர்ல வாங்க ரேட்டு கொஞ்சம் அனுசரிச்சு பண்ணிக்கலாம். லோன் பாத்தீங்கன்னா இந்த வண்டிக்கு 3 to 3,4 வரைக்குமே கொடுப்பாங்க. பேங்க் லோனும் பண்ணலாம். லோக்கல் ஃபைனான்ஸ்லயும் பண்ணி கொடுத்துடலாங்க.
டயர் கண்டிஷன்னா வண்டி டயர் 4மே புது டயர் தான் போட்டிருக்குதுங்க. இன்டீரியர்லாம் நல்லா இன்டீரியர் பக்காவா இருக்குங்க. நீட்டா இருக்குண்ணா. நீட்டா இருக்குங்க. உள்ள எல்லாமே ஏசி எல்லாம் ஒர்க்கிங் கண்டிஷனு, ஆட்டோமேட்டிக் ஏசி, ஸ்டேரிங் மவுண்ட் கண்ட்ரோல் எல்லாமே வந்துருங்க. இது உள்ளதுலேயே டாப் அண்ட் வேரியண்ட்டுங்க, ஜெட்எக்ஸ் ஐங்க. நம்ம அடுத்து பார்க்க போற வண்டி பாத்தீங்கன்னா இது ஸ்கோடா ஃபேபியாங்க. ஓகேண்ணா. ஸ்கோடா ஃபேபியா அது பாத்தீங்கன்னா திருப்பு, அது கோயம்புத்தூர் நம்பருங்க, சிங்கிள் ஓனருங்க. வண்டி பாத்தீங்கன்னா 2011 to 12ங்க. ஒரே ஓனர்ல தான் இருக்கு. டீசல் வேரியண்ட்டுங்க. டீசல் வேரியண்ட்லயே டாப் அண்ட் வேரியண்ட்டுங்க. இது பவர் விண்டோ கண்டிப்பாங்க. கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 18 to 22 வரை கிடைக்கும். இது ரேட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3,39,000 போட்டிருக்குதுங்க. நேர்ல வந்தா கொஞ்சம் அனுசரிச்சு பேசலாம். இது ஆப்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பவர் விண்டோ, பவர் ஸ்டேரிங், ஏசி, அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏர் பேக்கு, ஏபிஎஸ், அலாய் வீல் எல்லாமே எல்லா ஆப்ஷனுமே வந்துருங்க. பாடி லைன் பாருங்க, நல்லா பக்கா கண்டிஷனா இருக்கும். ஒரு சின்ன அடிபாடு ரீப்ளேஸ்மெண்ட் எதிர்க்காது. 4 டயருமே புதுசு போட்டிருக்குதுங்க. இன்சூரன்ஸ் கரண்ட்ல இருக்கு. இன்டீரியர் பக்கா கண்டிஷனா இருக்கும். ஏசி எல்லாம் நல்ல ஒர்க்கிங் கண்டிஷனு. 4மே பவர் விண்டோ. சீட் கவர்ல ஒரிஜினல் சீட் கவருங்க. நல்லா இருக்கு. வண்டி நல்ல தரமா இருக்குங்க. நல்ல மெயின்டெனன்ஸுங்க. அப் டு டேட் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டுங்க. நிறைய பேர் ஃபேபியா தான் கேட்டுட்டு இருக்காங்க. ஆமாங்க. ஃபேபியா மார்க்கெட், அது ஸ்கோடா விரும்புறவங்க, நல்ல போலோ விரும்புறவங்க எல்லாம் ஸ்கோடா இருப்பாங்க. அந்த ஃபேபியா இருப்பாங்க. டீசல் வேரியண்ட்டுங்க. வண்டி சிங்கிள் ஓனருங்க. இது லோன் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா ஒரு 2.5 லட்சம் வரைக்கும் எடுத்து கொடுக்கலாங்க. தமிழ்நாடு உங்களுக்கு சிபில் எல்லாம் கரெக்டா இருந்துச்சுன்னா பண்ணி கொடுக்கலாங்க. இல்லைன்னா நம்ம கொங்கு மண்டலத்துல எங்க வேணாலும் பண்ணி கொடுக்கலாம். அடுத்து பார்க்க போற வண்டி பாத்தீங்கன்னா ஃபோர்டு ஃபிகோங்க. இந்த ஃபிகோ பாத்தீங்கன்னா மதுரை நம்பருங்க. பேப்பர் ஆர்சி தான். வண்டி 2 ஓனருங்க. இது பாத்தீங்கன்னா ஃபோர்டு ஃபிகோனாலே நீங்க டீசல் தான் வேரியண்ட்டை பார்த்துருப்பீங்க. இது பாத்தீங்கன்னா பெட்ரோல் வேரியண்ட்டுங்க. வண்டியில எந்த மெயின்டெனன்ஸ் வராதுங்க. கிலோமீட்டரும் பாத்தீங்கன்னா 16 to 18 வரைக்கும் தாராளமா கிடைக்குங்க. வண்டி பாத்தீங்கன்னா பவர் விண்டோ கொடுத்துறாங்க, பவர் ஸ்டேரிங், ஏசி, அலாய் வீலோட வந்துருங்க. வண்டி பாத்தீங்கன்னா நல்ல தெளிவான கண்டிஷன்ல இருக்குங்க. வண்டியில மைனஸ் பாத்தீங்கன்னா ஒரு சின்ன கிராச்சஸ் தான் இருக்குங்க. இந்த மாதிரி 2 சின்ன கிராச்சஸ் தான் இருக்கும். வண்டி மற்றபடி நல்ல அடிபாடுலாம், பெரிய அடிபாடுலாம் எது இருக்காதுங்க. ரீப்ளேஸ்மெண்ட்லாம் எது இல்லை. வண்டி நல்ல தரமான கண்டிஷன்ல இருக்குங்க. இது மைலேஜ் அதை 16 to 18 வரைக்கும் தாராளமா கிடைக்குங்க. பெட்ரோல் வேரியன்ட். இன்ஜின் பார்க்கவே தேவையில்லை. இன்ஜின் 100க்கு 100 கேரண்டியா கொடுக்கலாங்க. இன்ஜின் நல்ல தரமான கண்டிஷனுங்க. மதுரை நம்பருங்க. இது லோன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருந்தாலும் ஒரு 1,4 ரூபா வரைக்கும் லோன் கொடுக்கலாங்க. இதோட நாங்க அமௌண்ட் கோட் பண்றது பாத்தீங்கன்னா 1,85,000 கோட் பண்றோங்க. 50,000 கொண்டு வந்தா தாராளமா வண்டி எடுத்துக்கலாங்க. லோக்கல்ல எங்கேயாவது ஃபைனான்ஸ் போட்டுக்கலாங்க. இன்டீரியர்ல தரமான கண்டிஷனுங்க. வண்டி நீங்க ஃபோர்டு ஃபிகோல இவ்வளோ தரமான வண்டிங்கிறது நீங்க இப்ப எதிர்பார்க்கவே முடியாதுங்க. பெட்ரோல் வேரியண்ட்டுங்க. பக்கா கண்டிஷன் இருக்கு. ஏசி எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷனுங்க. சீட்லாம் ஒரிஜினல் சீட் கவருங்க. ஃபோர்டோட ஒரிஜினல் சீட் கவர். அலாய் வீலோட வந்துருமா? ஆமாங்க, அலாய் வீல் வந்துருதுங்க. அடுத்து பார்க்க போற வண்டி பாத்தீங்கன்னா இது ஆல்டோ K10ங்க. ஆல்டோலே பாத்தீங்கன்னா ஆல்டோ K10ங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா பவர் விண்டோ, பவர் ஸ்டேரிங், ஏசி எல்லாமே வந்துடும். ஏசி எல்லாம் நல்ல ஒர்க்கிங் கண்டிஷன் வண்டி. வண்டி பாத்தீங்கன்னா TN 45ங்க. திருச்சி வண்டிங்க. 2 ஓனர் தான். இது வரைக்கும் 80,000 கிலோமீட்டர் தான் மொத்தமாவே ஓடி இருக்கு வண்டி. வண்டி பாடி லைன் எல்லாம் நல்ல தரமா இருக்குங்க. வண்டி நல்ல தெளிவான கண்டிஷனா இருக்கு. இதோட ரேட்டு பாத்தீங்கன்னா ஒரு 2,10,000 கொடுத்துடலாங்க. இன்னைக்கு மார்க்கெட் 2.5 லட்சம் வரைக்கும் இருக்குதுங்க. 2012 11 to 12ங்க. 2.5 லட்சம் வரைக்கும் மார்க்கெட் இருக்கு. நம்ம கொடுக்கறது 2,10,000 கொடுத்துடலாங்க. இது பாத்தீங்கன்னா எங்க வேணாலும் ஃபைனான்ஸ் போட்டுக்கலாங்க. ஃபைனான்ஸ் பாத்தீங்கன்னா 1.5 லட்சம் வரைக்கும் வாங்கி கொடுத்துடலாங்க. 1,50,000 வரைக்கும் ஃபைனான்ஸ் வாங்கிக்கலாம். வண்டியில பெருசா ரீப்ளேஸ்மெண்ட்லாம் எதுவும் இல்லைங்க. பின்னாடி அந்த பம்பர்கிட்ட ஒரு சின்ன டென்ட் இருக்குது, அது தெரியாது. அது மட்டும்தான் அந்த வண்டியோட விஷயம். மற்றபடி இன்ஜின் நல்லா தரமா இருக்கும். பவர் விண்டோ, பவர் ஸ்டேரிங், ஏசி எல்லாம் நல்ல ஒர்க்கிங் கண்டிஷனு. இன்டீரியர்லாம் நல்லா தெளிவா இருக்கும். இது வந்து காப்பர் ரெட் கலருங்க. ஆமாங்க, இது வந்து காப்பர் ரெட் கலர். ஆமாமாங்க. இது பாத்தீங்கன்னா ரெட் இல்ல, மெரூன் இல்ல, காப்பர் ரெட். ஆமா, சன் காப்பர் ரெட்னு சொல்லுவாங்க. சீட் கவர்ல கொஞ்சம் நல்லா இருக்குங்களா? சீட் கவர்ல நல்லா இருக்கும். லெதர் சீட் தான் போட்டுருக்காங்க. வண்டி இன்டீரியர்ல தரமா இருக்கும். நல்ல மெயின்டெனன்ஸ் தாங்க. ஒரு 1 லட்ச ரூபா கொண்டு வந்தா கம்பல்சரி லோன் பண்ணிக்கலாம். ஆமாங்க, ஒரு 60,000 இருந்தாலே போதுங்க. லோன் போட்டுக்கலாங்க நம்ம.
இது பெயிண்டிங் டச்சப் அந்த மாதிரிலாம் இது அதான் டச்சப்லாம் எதுவும் இல்லைங்க. வண்டியில பெயிண்ட் டச்சப்னு பார்த்தீங்கன்னா இந்த சின்ன இடத்துல இந்த மர்காடு கிட்ட இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் டென்ட் இருக்கு. அது மட்டும் தான் இந்த வண்டியோட மைனஸ். அது நம்மளே பண்ணி கொடுக்குறனாலும் பண்ணி கொடுத்துறாங்க. இங்கேயே நம்ம மட்டும் ஆள் இருக்கிறாங்க, பண்ணி கொடுத்துடலாங்க. பார்க்க போற வண்டி பார்த்தீங்கன்னா இது ஆல்டோ 800ங்க. ஆல்டோ 800ல LXI டைப்புங்க. பவர் விண்டோ, பவர் ஸ்டேரிங், ஏசி, ஏர் பேக்கும் வந்துருங்க இந்த வண்டியில. வண்டி பார்த்தீங்கன்னா நல்ல தெளிவான கண்டிஷன்ல இருக்குங்க. மாடல் பார்த்தீங்கன்னா 2017 கடைசி 18ங்க. ரெண்டே ஓனர் தாங்க. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 85,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. வண்டி நல்ல தரமான கண்டிஷன்ல இருக்கு. சர்வீஸ் ரெக்கார்டு இருக்குதுங்க. இன்ஜின் நல்ல தரமான கண்டிஷன்ல இருக்கும். வண்டி பார்த்தீங்கன்னா பாடி லைன்லாம் நல்ல தரமான கண்டிஷன்ல இருக்குங்க. டயர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 90% டயர் கண்டிஷன் இருக்கு. ஏசி எல்லாம் நல்ல ஒர்க்கிங் கண்டிஷனு. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா நம்ம கோட் பண்றது 3,10,000 அந்த 3,10,000 நம்ம லோன் வாங்கி கொடுத்துடலாங்க. ஃபுல் லோன் வாங்கி கொடுத்துடலாம். ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாவே வாங்கி கொடுத்துடலாங்க. சொல்லுங்க. இல்லைங்க, அதுக்கு தான் நம்ம சர்வீஸ் ரெக்கார்டு சொல்றதுங்க. வண்டிங்க லோக்கல்ல ரெண்டாவது ஓனர் வந்து லோக்கல்னுங்க. ஃபர்ஸ்ட் ஓனர் தான் நம்ம வந்து சென்னைங்க. ரெண்டாவது ஓனர் பாத்தீங்கன்னா இங்க லோக்கல்ல ஓனர் தான். ஆனா இது ஃபிளட் கண்டிஷன்ல எதுவுமே இல்லைங்க. வண்டி நல்லா தரமா இருக்கு, செக் பண்ணி எடுத்துக்கலாம். வண்டி ஏசில பக்கா கண்டிஷனு. இன்டீரியர் பாருங்க நல்லா தரமா இருக்கும். வண்டி எல்லாம் நீட்டா மெயின்டெனன்ஸ் பண்ணிருக்காங்க. வண்டி நல்ல தரமான கண்டிஷன்ல இருக்குதுங்க. ஏசி எல்லாம் நல்ல ஒர்க்கிங் கண்டிஷனுங்க. வண்டியில எந்த ரீப்ளேஸ்மெண்ட்டும் கிடையாது. வண்டி ரீப்ளேஸ்மெண்ட்ல எது இல்லைங்க. இப்ப நம்ம பார்க்க போற வண்டி பாத்தீங்கன்னா செவர்லெட் யுவாங்க. இந்த யுவாலேயே பாத்தீங்கன்னா இது பெட்ரோல் வேரியண்ட்டுங்க. இன்ஜின் நல்ல தரமான கண்டிஷன்ல இருக்குங்க. இந்த வண்டியோட மாடல் பாத்தீங்கன்னா 2008 மாடலுங்க. 28 வரைக்குமே எஃப்சி எடுத்துட்டோம். வண்டி நல்ல கரண்ட்ல இருக்குங்க. எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாம் கரண்ட்ல இருக்கு. வண்டி எல்லாம் நல்ல கண்டிஷன்ல இருக்குதுங்க. பாடி லைன் பாருங்க, நல்ல ஒரிஜினல் பாடி கண்டிஷன் இருக்கும். இந்த பாத்தீங்கன்னா சின்ன சின்ன கிராச்சஸ் தான் இருக்கும் வண்டி, ஆனா நல்ல தரமான வண்டிங்க. ஒரு இந்த வண்டியோட ரேட் பாத்தீங்கன்னா 1,25,000 சொல்லுதுங்க. 2008 28 வரை கரண்ட், எல்லாம் பக்கா கண்டிஷன், பெட்ரோல் வேரியன்ட், செவர்லெட் யுவாங்க. வெறும் 1,25,000 தான். இதுக்கு லோன் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1 லட்ச ரூபா வரைக்குமே கிடைக்கும். ஆமா, 25,000 இருந்ததுன்னா இந்த வண்டி எடுத்துட்டு போய்க்கலாங்க. இன்டீரியர் பக்கா கண்டிஷனா இருக்கும், வந்து பாருங்க. டயர் எல்லாம் வந்துட்டு ஒரு 60-70% இருக்குதுங்க. இந்த வண்டிக்கு பாத்தீங்கன்னா ஏசி டைப் தாங்க. பவர் விண்டோ வராது. பவர் ஸ்டேரிங், ஏசி டைப்புங்க. சீட் கவர்ஸ் எல்லாம் நல்லா இருக்கும். இன்டீரியர் தெளிவா இருக்கும். பவர் விண்டோ வராது. ஆமாங்க, பவர் விண்டோ மட்டும் வராது இந்த வண்டிக்கு. பாடி லைன்ல பக்காவா இருக்கு. பாடி லைன்ல எந்த அடிபாடு ரீப்ளேஸ்மெண்ட் எது இருக்காதுங்க. தெளிவான கண்டிஷன்ல இருக்கும். பாக்குற வண்டி பாத்தீங்கன்னா இது செவர்லெட் ஸ்பார்க்குங்க. இந்த ஸ்பார்க்னு பாத்தீங்கன்னா சின்ன வண்டியா நீட்டா போறதுக்கு நல்லா இருக்குங்க, 4 பேர் போறதுக்கு. இது பாத்தீங்கன்னா பெட்ரோல் வேரியண்ட்டுங்க. இந்த பெட்ரோல் வேரியண்ட்லயே பாத்தீங்கன்னா டாப் எண்ட் மாடலுங்க. பவர் விண்டோ வந்துடும், பவர் ஸ்டேரிங் வந்துடும், ஏசி வந்துடும், பேக் வைப்பர் வந்துடும். வண்டி எல்லாமே நல்ல கண்டிஷன்ல இருக்குங்க. 4 டயருமே புதுசு தான் போட்டிருக்காங்க. இந்த வண்டியோட மாடல் பாத்தீங்கன்னா 2011 to 12ங்க. வண்டியோட ஓனர்ஷிப் பாத்தீங்கன்னா 2 ஓனர் தாங்க. வண்டி பெட்ரோல் இன்ஜினுங்க, பிளஸ் கேஸும் போட்டிருக்காங்க. எல்பிஜி சிஏசி ஃப்ரீக்வன்சி கிட் போட்டிருக்காங்க. எல்பிஜிலேயே ஃப்ரீக்வன்சி கிட் போட்டிருக்காங்க. என்டாஸ்மெண்ட் இருக்குதுங்க. இது புக்லயே என்டாஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. பாத்தீங்கன்னா பர் லிட்டருக்கு குறைஞ்சது 22 கிலோமீட்டர் கிடைக்குங்க. 22 கிடைக்குங்க. அருமையான காருங்க, சின்ன வண்டிங்க. வண்டி நல்லா தெளிவா இருக்குங்க. எடுத்து சின்னதா யூஸ் பண்றவங்களுக்கு, ஓட்டி பழகிறவங்களுக்கு நல்லா யூஸ் ஆகும் வண்டி. இதோட ரேட் பாத்தீங்கன்னா நம்ம கோட் பண்றது வெறும் 1,15,000 தான் கோட் பண்றோங்க. 2012 மாடலுங்க. இது லோன் பாத்தீங்கன்னா இங்க திருப்பூர் கொங்கு மண்டலத்துக்குள்ள ஒரு 60-70 ரூபா லோன் வாங்கி கொடுத்துடலாங்க. எடுத்துலாங்க. ஒரு 50,000 இருந்தாலே, நல்ல கஸ்டமரா இருந்துச்சுன்னா ஒரு 40-50 ரூபா இருந்தாலே போதுங்க. நல்ல கஸ்டமரா இருந்தா போட்டு விட்டுறலாங்க. பாடி லைன்லாம் நல்லா இருக்குங்க. இந்த பம்பர் பாத்தீங்கன்னா இந்த பம்பர்ல மட்டும் பெயிண்ட் கொஞ்சம் லைட்டா உறிஞ்சிருக்குங்க. இது மட்டும்தான் இந்த வண்டியோட மைனஸ் பாயிண்ட்டுங்க. மற்றபடி பாடி லைன் பாருங்க, நல்ல தரமா தான் இருக்கும். ஒரு அடிபாடு ரீப்ளேஸ்மெண்ட் எதுவுமே இருக்காது. வண்டி நல்ல தரமா தான் இருக்கும். பெஸ்ட் பாத்தீங்கன்னா இன்டீரியர்லாம் நல்லா தெளிவா இருக்குங்க. லெதர் ஷீட்டு, உங்களுக்கு 4மே பவர் விண்டோ, ஏசி டைப் தாங்க. எல்லாமே வர்க்கிங்ல இருக்குங்க. எல்லாமே வர்க்கிங்ல இருக்குங்க. ஒரு ஃபேமிலிக்கு ஏத்த மினி கார். ஆமாங்க. இந்த வண்டிக்கு 60,000 ரூபாய் லோன் பண்ணிடலாம்னா?
ஆமாங்க, இந்த வண்டிக்கு 60,000 வரைக்கும் லோனே பண்ணலாங்க. நம்ம பாத்தீங்கன்னா ஒரு 60-70 வரைக்கும் வாங்குங்கிறப்போ ஒரு நல்ல கஸ்டமர் சொந்த வீட்டுக்காரங்களா இருந்தா ஒரு 30,000-40,000 இருந்தா போதுங்க. நம்ம கொடுத்துடலாம், ஃபைனான்ஸ் போட்டு கொடுத்துக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போற வண்டி பாத்தீங்கன்னா இது வந்து ஷாண்ட்ரோங்க, Hyundai கம்பெனி ஷாண்ட்ரோ 2006 மாடலுங்க, 2005 to 6ங்க, 26 வரைக்குமே எஃப்சி கரண்ட்ல தான் இருக்கு. இந்த வண்டி பொறுத்த வரைக்கும் என்னன்னா ஃபைனான்ஸ் சீசிங் வண்டிங்க. இந்த வண்டி பாத்தீங்கன்னா சின்ன சின்ன வேலைகள் இருக்குதுங்க. இதுல வந்து டச்சப், இந்த பேனல்ல டச்சப் இருக்குதுங்க, இந்த லைட்டு பாலிஷ் போடணுங்க, இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள்லாம் இருக்கு. இந்த சின்ன சின்ன வேலைகள்லாம் நம்மளே பார்த்து கொடுத்துடலாங்க. பார்த்து கொடுத்து ஃபைனான்ஸ் வேணாலும் போட்டு கொடுத்துடலாம். இதோட ரேட்டு பாத்தீங்கன்னா 1,15,000 தான் சொல்லுதுங்க. எல்லா வேலைகளுமே நம்ம சில்லற வேலைகள் எல்லாமே பார்த்து கொடுத்துருவோங்க. பெர்ஃபெக்டா கொடுத்துடலாங்க, நல்ல ரன்னிங் கண்டிஷன்ல கொடுத்துடலாம். 1,15,000 சொல்லுதுங்க. ஃபைனான்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 60 to 70 ரூபா வரைக்கும் ஃபைனான்ஸ் வாங்கிக்கலாங்க. ஒரு நல்ல கஸ்டமர் இது மாதிரி ஒரு சொந்த வீட்டுக்காரங்க இருக்காங்க அப்படின்னா, கையில ஒரு 30-40 தான் இருக்கு அப்படின்னா நேரா வந்து பார்த்தாங்கன்னா இந்த வண்டி தாராளமா எடுக்கலாங்க. வண்டி நல்ல கண்டிஷனுங்க. 4மே பவர் விண்டோ, பவர் ஸ்டேரிங், ஏசி. இதுல மெயினான விஷயம்னா ஏசி எல்லாம் ஒர்க் ஆகுங்க வண்டியில. எல்லாமே ஒர்க்கிங்ல இருக்குதுங்க. சின்ன சின்ன வேலையெல்லாம் இருக்குதுங்க. அந்த ஃபைனான்ஸ் சீசிங்ல நம்ம பார்த்து கொடுத்துடலாங்க. பாருங்க, இப்ப நம்ம அடுத்து பார்க்க போற வண்டி பாத்தீங்கன்னா டாடா இண்டிகாங்க. மெயினா வந்துட்டு கொஞ்சம் சாதாரண குடும்பத்துல இருக்கிறவங்க, டீசல் வண்டி விரும்புறவங்க இந்த வண்டி தாராளமா எடுப்பாங்க. இது பாத்தீங்கன்னா 2009 மாடலுங்க. பியூர் ஓன் போர்டுங்க. இந்த டீ சரண்டர், டீ போர்டா இருந்து ஓன் போர்ட்லாம் மாத்துறதெல்லாம் இல்லைங்க. பியூர் ஓன் போர்டுங்க. 2009 கடைசி. இன்னும் எஃப்சியே வரலைங்க. இன்னும் எஃப்சிக்கு இன்னும் 2-3 மாசம் டைம் இருக்குதுங்க. எஃப்சி எடுத்து கொடுக்கணும்னா அதான் கஸ்டமர் விரும்புனாங்கன்னா நம்ம எடுத்து கொடுத்துடலாம். இப்ப இருக்கிற கண்டிஷனுக்கு நம்ம வந்து சொல்றது 93,000 சொல்லிட்டு இருக்குதுங்க ரேட்டு. 2 ஓனரு, திருப்பூர் நம்பருங்க. சென்னை நம்பர்ல இல்லைங்க, திருப்பூர் நம்பரு. 2 ஓனருங்க, பியூர் ஓன் போர்டுங்க. வண்டி டீசல் இன்ஜின், மினிமம் குறைஞ்சபட்சம் 22 கிலோமீட்டர் கம்மியாகாதுங்க வண்டி 1 லிட்டருக்கு டீசலுக்கு. இந்த வண்டியோட ரேட்டு 92,000 போட்டிருக்குதுங்க. வாங்க நேரில் வாங்க பாத்துக்கலாம். எஃப்சி வேணும்னு சொன்னீங்கன்னா நம்மளே எடுத்து கொடுக்கலாம். அதுக்கு தனியா வந்து நம்ம அமௌண்ட் வாங்கிக்கிறோங்க. இதுக்கு லோன் பர்பஸ்ன்னு பாத்தீங்கன்னா திருப்பூருக்குள்ள இல்ல பக்கத்துல இருக்க ஊர்களுக்குள்ள மட்டும் ஒரு 50,000 to 60,000 வரைக்கும் லோனே வாங்கி கொடுக்குறோங்க. வண்டி ஏசி வந்துட்டு ஒர்க் ஆகாதுங்க. வண்டி ஏசி டைப் தான், பட் ஏசி வந்து ஒர்க் ஆகல. அதை நம்ம பாத்துக்கணும். மற்றபடி இன்ஜின் தரமா இருக்குங்க. வண்டி இன்ஜின் வந்து 100க்கு 100 ரீகம்பர்சரு, ஆயில் போக இதெல்லாம் எதுவுமே இருக்காதுங்க. வண்டி நல்ல தரமான இன்ஜினுங்க. தரமா நம்பி வாங்கலாங்க. ஒரு சின்ன பட்ஜெட் 1 லேக்குள்ள டீசல் இன்ஜின் எடுக்கணுங்கிறது தாராளம் நம்பி எடுக்கலாம். வண்டி பியூர் ஓன் போடுதுங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா பாடி லைன்லாம் பெரிய அடிபாடுலாம் எதுவுமே இல்லைங்க. வண்டி நல்லா இருக்குங்க. ரீப்ளேஸ்மெண்ட்லாம் இல்லைங்க. வண்டி ஒரிஜினல் பாடி தான். V2 இண்டிகா, பியூர் ஓன் போர்டு, 2 ஓனர் தான். டயர்லாம் பாத்தீங்கன்னா 75% கம்பல்சரி இருக்குங்க. இன்டீரியர்லாம் நல்லா நீட்டா இருக்குங்க. லெதர் சீட் கவர் தான் போட்டிருக்காங்க. வண்டி சீட் கவர்லாம் எல்லாமே நல்லா இருக்கும். இன்டீரியர் நல்லா இருக்கும். ஒரு சின்ன ஃபேமிலிக்கு ஏத்த கார். ஆமாங்க, ரொம்ப நல்லா இருக்கு. திருப்பூர் வண்டினா? ஆமாங்க, திருப்பூர் நம்பருக்கு 2 ஓனருங்க. வெரி ஃபைனல் வாங்கணும்னா 92,000 கொடுத்துருக்கு. நேர்ல பார்ட்டி வரட்டுங்க பாருங்க. இப்ப நம்ம அடுத்து பாக்குற வண்டி பாத்தீங்கன்னா இது வந்து டாட்சன் ரெடி கோங்க. இது பாத்தீங்கன்னா மாடல் 2017 to 18ங்க. லேட்டஸ்ட் வண்டிங்க. வண்டியோட ரேட்டு கோட் பண்றது பாத்தீங்கன்னா 2,65,000 கோட் பண்றோங்க. அந்த 2,65,000 லோன் வாங்கி கொடுத்துடலாங்க. நீங்க இந்த வண்டிக்கு வெறும் 5,000 கொண்டு வந்தீங்கன்னா போதும். உங்களுக்கு சிபில் கரெக்டா இருந்துச்சுன்னா நம்ம வண்டி எடுத்துக்கலாங்க. 5,000 இருந்தா போதுங்க. 2,65,000 லோன் வாங்கி கொடுக்கலாங்க. வண்டி நல்ல தரமான கண்டிஷனுங்க. பவர் விண்டோ, பவர் ஸ்டேரிங், ஏசி எல்லாம் நல்ல ஒர்க்கிங் கண்டிஷனு. வண்டி அடிபாடு ரீப்ளேஸ்மெண்ட்னு எது இருக்காதுங்க. வண்டி நல்ல தரமான கண்டிஷன்ல இருக்கு. டயர் எல்லாமே முக்கா கண்டிஷனுக்கு கண்டிப்பா இருக்கும். 75% கண்டிப்பா இருக்குதுங்க. வண்டி இன்ஜினும் பாத்தீங்கன்னா நல்ல கண்டிஷனுங்க. கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா கம்பல்சரி 18 to 22 வரை கிடைக்குதுங்க. கண்டிப்பா கிடைக்குதுங்க. தாராளமா செக் பண்ணி எடுக்கலாங்க. வண்டியில எந்த ரீப்ளேஸ்மெண்ட்டும் இல்லைங்க. வண்டி நல்ல தரமான பாடி கண்டிஷன் தாங்க. ஏசி எல்லாம் ஒர்க்கிங் கண்டிஷனுங்க. நம்ம எவ்வளவு வெரி ஃபைனல் கேக்குறோம்னா 2,65,000 கேக்குதுங்க. நேர்ல வர சொல்லுங்க, பார்த்து பண்ணிக்கலாங்க. அது கஸ்டமரும் நேர்ல வரட்டுங்க. பார்த்தாங்கன்னா நம்ம கிட்ட வர எந்த வண்டியுமே வந்து நேர்ல பார்த்தாங்கன்னா ஏதோ கொஞ்சமா அனுசரிச்சு பண்ணி கொடுக்கலாங்க. 5,000 ஒன்று தான் வண்டி எடுத்துக்கலாங்க. 2017 to 18ங்க. லேட்டஸ்ட்டுங்க. நீட்டா இருக்குங்க. வண்டி நல்லா நீட்டா இருக்குங்க. சின்ன ஃபேமிலிக்கு பக்கா வண்டிங்க. நம்ம பாக்குற வண்டி பாத்தீங்கன்னா டாடா மான்சாங்க. டாடா மான்சால வண்டி நல்லா பெருசா லக்ஸரியா இருக்குங்க வண்டி. இது பாத்தீங்கன்னா பெட்ரோல் வேரியன்ட் வண்டிங்க. இது சேலம் நம்பருங்க. 2 ஓனருங்க. வண்டி பெட்ரோல் வேரியன்ட்.
வண்டி ஓடி இருக்கு பாத்தீங்கன்னா 80,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க. இது வந்து ஃபைனான்ஸ் சீசிங் வண்டிங்க. இந்த வண்டி பாத்தீங்கன்னா சின்ன சின்ன வேலையில தான் இருக்கும். மற்றபடி பாடிலையும் நல்ல தரமா இருக்கும். அடிபாடு ரீப்ளேஸ்மெண்ட் எதுவுமே இருக்காது. வண்டி பக்கா கண்டிஷனா இருக்குங்க. பட் இந்த வண்டியில இருக்க சின்ன சின்ன வேலைகள் நம்ம பார்த்து கொடுத்து வண்டியோட ரேட்டு 2 லட்ச ரூபா சொல்லுதுங்க. நேரில் வரட்டுங்க, நேரில் பார்த்து அனுசரிச்சு பண்ணி கொடுக்கலாங்க. ஆமா, இது வந்து வண்டி பெரிய வண்டிங்க, பெரிய டிக்கிங்க. வண்டி ஸ்பேஸ் ஃபுல்லா இருக்குங்க. எல்லாம் பக்கா வண்டியா இருக்குங்க. உங்களுக்கு ஒரு 4 பேருங்கிறது 5 பேர் போனாலும் ஒரு கம்ஃபர்டபுளா இருக்கும் வண்டி. ரீப்ளேஸ்மெண்ட்லாம் எதுவுமே இல்லைங்க வண்டியில. வண்டி வந்து பவர் விண்டோ, பவர் ஸ்டேரிங், ஏசிங்க. வண்டி எல்லாமே இருக்குங்க. ஏசி மட்டும் நம்ம பார்க்கணுங்க. எல்லா சின்ன சின்ன வேலைகள் பார்க்கணுங்க. இது ஃபைனான்ஸ் சீசிங் வண்டினால பார்த்து கொடுத்து நம்ம 2 லட்ச ரூபாய்க்கு கொடுக்குறோங்க. லோன் ஆப்ஷன் வேணும்னா 1 to 1.5 ரூபா வரைக்கும் நம்மளே லோன் ஆப்ஷன் பண்ணி கொடுக்குறோங்க. வாங்க பாருங்க. தெளிவா இருக்குங்க. இன்டீரியர்லாம் நல்லா தெளிவா இருக்குங்க. வண்டி கம்பெனில வந்த செட்டு எல்லாமே ஒரிஜினாலிட்டி அப்படியே இருக்குங்க. ஸ்டேரிங் மவுண்ட் கண்ட்ரோலரு எல்லாமே வந்துருங்க. செடான் மாதிரிங்களா? செடான் டைப்புங்க. இது செடான் டைப், பெரிய டிக்கி. இது மைலேஜ் எவ்வளோண்ணா கிடைக்கும்? இது மைலேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு 16 to 18 வரை கிடைக்கும். பாருங்க, இப்போ பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஃபோர்டு ஃபிகோங்க. ஃபிகோ பார்த்தீங்கன்னா டீசல் வேரியண்ட்டுங்க. 2011 கடைசி 12ங்க. 2 ஓனருங்க. வண்டியோட நம்ம ரேட் கோட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 1,85,000 கஸ்டமருக்கு பிடிச்சி வந்தாங்கன்னா நம்ம ரேட் ஏதாவது அனுசரிச்சு பண்ணி கொடுத்துடலாம். இது டைட்டானியம் வேரியண்ட்டுங்க. ஏர் பேக்கும் வந்துருங்க. பவர் விண்டோ, பவர் ஸ்டேரிங், ஏசி, ஏர் பேக்கும் வந்துருங்க. இந்த வண்டியில் பேக் வைப்பர் வந்துடும். இன்ஜின் வந்துட்டு ஒரு 75%ங்க. நம்ம 100% சொல்ல முடியாது. 75% இன்ஜின் கண்டிஷனு. வண்டி இன்ஜின் வந்து இப்போ எடுத்தால் எங்கே நிற்க போகிறதுலையும் வண்டி நல்லா தெளிவாக ஓடுற கண்டிஷனில் இருக்குது. நல்ல ரன்னிங் கண்டிஷனு. ஏசி எல்லாம் நல்ல ஒர்க்கிங் கண்டிஷனுங்க. இப்போ இந்த வண்டியோட ரேட் 1,85 சொல்லுதுங்க. நேரில் வரட்டும், அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்துடலாங்க. லோன் ஆப்ஷன் வந்து ஒரு 1 to 1.5 வரைக்கும் பண்ணி கொடுக்கலாங்க. பாடி லைன்லாம் நல்லா தரமாக இருக்குங்க. அடிபாடு ரீப்ளேஸ்மெண்ட் இருக்காது. இந்த பம்பர்கிட்ட மட்டும் ஒரு சின்ன இது இருக்குங்க பெயிண்ட்டுக்கு. இது மட்டும்தான் மைனஸ் பாயிண்ட்டுங்க. மற்றபடி எல்லாமே நல்லா இருக்கும். இன்டீரியர் நல்லா தரமாக இருக்குங்க. ஆமாங்க, சில்வர் கலருங்க. சூப்பரா வச்சிருக்காங்க. ஏசி பக்கா ஒர்க்கிங்கா? ஏசி நார்மல் ஒர்க்கிங்க. வேணா நம்ம கேஸ் ஏற்றிக்கலாங்க. டாப் அப் பண்ற மாதிரி. ஆமாங்க. ஃப்ரண்ட் விண்டோ தான் பவர் விண்டோ வருமா? ஆமாங்க, இதுல வந்து ஃப்ரண்ட் மட்டும் தான். ஃபோர்டு ஃபிகோனாலே ஃப்ரண்ட் மட்டும் தான் வருங்க. பேக்ல வராதுங்க. 63ங்க. சிவகங்கை மாவட்டங்க. 2 ஓனருங்க. ஃபேன்சி நம்பருங்க. டயர்னாலும் புது டயருங்க. இல்லைங்க, நாலுமே வந்துட்டு ஒரு 60% இருக்குங்க. மறக்காம நம்ம பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல யாராவது லோ பட்ஜெட்ல கார் கேட்டு இருக்காங்கன்னா மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப நன்றிங்க.